பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்றைக்கி நவம்பர் 30 அட்வென்ட் திருவருகையின் காலத்தில் தொடங்குகிறோம். திருவருகைன்னா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியுமா? அட்வென்ட்டுன்னு என்னன்னு தெரியுமானா, சேசு பிறப்பு, அதுக்கு நம்மளெல்லாம் தயார்படுத்துகிறோம். என்ன பண்ணுவோம்? கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிரிப்பு, விதவிதமான கிரிப்பு, அதுக்கு டெக்கரேஷன்ஸு, கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கான டெக்கரேஷன்ஸ் நம்ம எல்லாம் வாங்குவோம். ஆனால் திருவருகைங்கிறது அந்த வருகைக்காக நம்மளையே தயாரிக்கிறது. எப்படி தயாரிக்கணும்னு சொன்னால், நம்ம ப்ரேயரில், அதாவது ஆடம்பரத்தில், இந்த டெக்கரேஷனில் இல்லாமல் இருதயத்தில் ஆண்டவருடைய வருகையை நம்ம வரவேற்கணும். அந்த தயாரிப்பு முக்கியங்கிறது தான் திருவருகையின் காலம். இப்போ இங்கே நிறைய பார்த்திங்கன்னா, இங்கே 4 கேண்டில்ஸ் இருக்குது. மாதா, புள்ளத்தாச்சி மாதா, அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு க்ரௌன் மாதிரி, கோல்டன் க்ரௌனில் 5 கேண்டில்ஸோடு இருக்குது. இங்கே ஒரு சாப்லெட் இருக்குது. இங்கே ஏன்ட்டையும் ஒரு திருவருகைக்கான, அதாவது அட்வென்ட்டுக்கான ஜாமாலை இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு திருவருகைனா என்னன்னு பார்க்கும்போது, திருவருகைனா ஒரு குழந்தை பிறக்க போகின்றது. மாதா நோன்பு இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க, இறைமகன் பிறப்பதற்கு தவம் இருக்கிறாங்க. அதுதான் அட்வென்ட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, திருவருகைனா ஒரு உலகத்தில் யூத பெண்கள் எல்லாம் இறைமகன் பிறக்க போகிறான்னு சொல்லி உலகத்தில் தெரிஞ்சோன்னே, யூத பெண்கள்லாம் என் வயிற்றில் பிறக்கணும்னு எல்லாம் பயங்கர தயாரிப்பாக இருந்தாங்க. ஆனால் மாதாக்கு தான் அந்த கொடுப்பினை கிடச்சிது. மாதாக்கிட்ட தான் மங்கள வார்த்தை கபிரியேல் தூதர் சொல்லி, அவங்க உடனே ஆமன்னு அக்செப்ட் பண்ணி, அதை பரிசுத்தாவினால் மாதா கர்ப்பமானாங்க. ஒரு குழந்தை பலியாவதற்காகவே பிறக்கப் போகின்றது. ஒரு குழந்தை பலி இடுவதற்காகவே இந்த உலகத்தில் தயாரிக்கப்பட்டு பிறக்கப்பட போகிறது. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை இத்தனை வயசில் எந்த பாவமே பண்ணாமல், தப்பே பண்ணாமல், ஒரு குழந்தைய பலி கொடுத்துருக்கிறதுக்காகவே அந்த அம்மா வயிற்றில் அந்த குழந்தை உருவாகுது. அப்போது அந்த திருவருகையின் காலம்னா, அந்த அம்மா பயங்கர நோன்பு இருந்தாங்களாம், அதாவது ஃபாஸ்டிங் இருந்தாங்களாம். எப்படின்னா, திருவருகைனா அந்த குழந்தை பிறப்புக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துட்டு நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கோமோ, அது பின்னாடி மீனிங் என்னென்னா அட்வென்ட்டுங்க. அட்வென்ட்னாவே சின்ன தவக்காலம்னு அர்த்தம், சிறிய தவக்காலம்னு அர்த்தம். நம்ம நோன்பு இருந்து ஒரு குழந்தை பலியாவதற்காகவே பிறக்கின்றதுங்க. அதுக்காக நம்மளை தயாரிக்கணும். நம்ம பாவங்களுக்காக, நம்மளை மீட்டெடுப்பதற்காகவே ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது. அதுக்கு தயாரிப்பு தான் இந்த திருவருகையின் காலம். நீங்கள் கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா துக்கத்தின் கலராக இருக்கும், அதாவது வயலட் கலர், பர்பிள் கலராக இருக்கும். இதெல்லாம் என்னத்தை குறிக்குதுன்னா, நம்ம தவக்காலத்தில் தான் அந்த மாதிரி ஃபாதருடைய போட்டிருக்கவங்க உடுப்பெல்லாம் வயலட் கலரில் இருக்கும். காரணம் என்னென்னா துக்கத்து. இது சின்ன தவக்காலம் தான். இந்த மாதா நோன்பு இருந்தாங்களாம். ஒரு குழந்தை பிறக்க போகின்றது இறப்பதற்காகவே. அது எவ்வளோ வேதனை தரும் யோசிச்சு பாருங்கள். இந்த அம்மா 33 வருடமும் தூங்கவே இல்லைங்களாம். ஒரு குழந்தை பிறக்க போது, ஆனால் அது இறந்துரும் தெரிஞ்சிட்டு, ஆனாலும் இறைத்திட்டத்துக்கு ஆமன்னு சொல்லி இந்த அம்மா நோன்பு இருந்து வயிற்றில் புள்ளத்தாச்சியாக இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொருவருமே ஆண்டவர் வரப்போகிறதுக்கு, ஒரு குழந்தை பிறக்க போகின்றது, மகிழ்ச்சியான விஷயந்தான். நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது, நமக்காக பலியாக போகின்றார். அதை புரிந்து கொண்டவர்களாக, யாராவது நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் செய்யும் போதே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, நன்றியோடு இருக்கிறீங்களா, நான் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணல, உங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். பட் ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம என்னைக்காவது அவர் நம்மளுக்கு செய்ய போகிற உதவிக்கு நம்ம நன்றியோடு இருந்திருக்கோமா? நம்ம காப்பாற்றுவதற்காக அவர் எவ்வளோ பாடுகள் பட்டார்னு நினைத்து பார்த்துருக்கோமா? அதற்கான தருணம் தாங்க இந்த திருவருகையின் காலம். இன் திஸ் அட்வென்ட், let us all repent, let us all understand how much gifted we are. எவ்வளோ நம்ம how much we should be thankful. நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும், எப்படி இருந்தால் ஆசையோடு எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம காப்பாற்றப்படணும்னா, நம்மளை சேவ் பண்ணணுன்னா அந்த குழந்தை பிறந்தே ஆகணும். அதற்காக ஒரு தாய் மாசமாக இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு குழந்தை பேருங்கிறது சாமானியம் இல்லைங்க.
அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பேணி பார்க்கணும். அதுவும் இறைவனே குழந்தையாக வயிற்றில் இருக்கும் போது அந்த அம்மா எவ்வளோ பேணி இருப்பாங்க, எவ்வளோ நோன்பு இருந்திருப்பாங்க, எவ்வளோ பத்திரமா இருந்திருப்பாங்க. நாமளும் அதை புரிந்தவர்களாக இந்த திருவருகையின் காலத்தில் ஒரு குழந்தையை எப்படி வரவேற்கணுமோ அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள்லாங்க நிறைய பேர் நோன்பு இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நாங்கள் இங்கே வீட்டில் என்னோடய வழக்கம் என்னென்னா, ஒரு 10 இயர்ஸாகவே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நவம்பர் 30 நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஒரு நேரம் தான் நான் சாப்பிடுவேன், வெறும் காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னா நோன்பு இருந்து அந்த குழந்தைய வரவேற்கிறது என்னால் ஆன ஒரு சின்ன ஒரு தவ முயற்சி, ஒரு ஒருத்தல். அப்போது அந்த இத்தனை நாள் நம்ம சாப்பிடாத அந்த நான்வெஜ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா கிராண்டாக சந்தோஷமாக வரவேற்று அந்த குழந்தைய வரவேற்று நம்ம ஃபீஸ்ட்டை நம்ம மட்டும் இல்லை, இந்த 24 நாளுமே நம்ம இருந்த ஃபாஸ்டிங்கோட இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழணும், தெரிவிக்கணும் திருவருகை என்னென்னு. நாமளும் இந்த வருஷம் முதற்கொண்டு திருவருகைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு, அட்வென்ட்னு என்னன்னு தெரிஞ்சுட்டு, அதற்குரிய ஒரு சின்ன அதாவது என்ன மாதிரி ஒரு நேரம் தான் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டுட்டு வாழணும்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் டெய்லி ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இந்த 24 நாட்களும் ஸ்வீட்டை நீங்கள் வரப்போகிறீங்க, உங்களை வரவேற்கிறதுக்கு தயாரிப்பா நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன். சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, நான் கோவத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. ஏதோ நம்மளால் ஆன இது, நீங்கள் 3 இட்லி சாப்பிடுவீங்களா, நான் 2 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை நான் எப்படி தவக்காலம் மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா நான்வெஜ் சாப்பிடாம. இல்லை இந்த 25 நாளும் நான் ஸ்பெஷலாக டெய்லி திருப்பலி போவேன், நான் டெய்லி ஆண்டோடைய வார்த்தையை படிப்பேன், இல்லை டெய்லி இப்போ நான் 2 ஜெபமாலை ஜபிக்கிறேன்னா 3 ஜெபமாலை ஜபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு தயாரிப்புக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இந்த அட்வென்ட் முதல் இருப்போம்.